அதே கால் வலி போட்டு பொலன்னு பொழக்குது. கால் சுத்தமாக ஃபீல் பண்ண முடியலங்க. அவ்வளோ மரத்து போய் கிடக்கு. முடியல, கால் பயங்கரமாக வலிக்குது. இந்த ஹைட்டில் நம்மளால யூனிசைக்கிளே ஓட்ட முடியல. இந்த டெம்பரேச்சருக்கு என்னன்னு தெரியல, என்னால் சுத்தமாக காலை ஃபீலே பண்ண முடியல. அதுக்குள்ள திருப்பி கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கமிங் யூ ஆல் டு a brand new video of DOP on Wheels. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? தி மைட்டி கர்டுங்லாக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இது அது இல்ல, கர்டுங்லா தான் வந்து வேர்ல்டுலே ஹைட்டான மோட்டரபிள் ரோடா இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உம்லிங்களா. கர்டுங்லா எனக்கு தெரிஞ்சு இப்போ 4th பிளேஸ்ல இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல இருந்து ஏற்காடு ஏறுற மாதிரி தான். ஏற்காடு வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 5000 அடியில இருக்கு. இப்போ நம்ம லே லடாக்ல இருக்கோம். லே லடாக் வந்து பாத்தீங்கன்னா 11500 அடியில இருக்கு. கர்டுங்லா வந்து பாத்தீங்கன்னா 17500. கிட்டத்தட்ட இன்னொரு 1000 அடி சேர்த்து 6000 ஃபீட் வந்து நம்ம மேலே ஏற போகிறோம். அண்ட் என்னோட பிளான் என்னன்னா, இப்போ 10 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே ஏதோ ஒரு கெஃபேல நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதே சமயம் அந்த 10 கிலோமீட்டரில் சார்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அரை மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு போகலாங்கிறது தான் என்னோட ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா லே சிட்டி என்ட்ராக போகிறோம். என்னன்னு தெரில, 360 வேற சொதப்புது திடீர்னு. இப்போன்னு பார்த்து எக்ஸ்ட்ரா கேமராவும் எடுத்துகிட்டு வரல, எக்ஸ்ட்ரா பேட்டரிஸும் எடுத்துகிட்டு வரல. சாவி யாருமே இல்லை. ஹலோ, கேன் ஐ ஹேவ் சம்திங் டு ஈட்? கெஃபேக்கு வந்தாச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளோட ஹோட்டல்லேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஃபில்லிங் ஃபார் த ஸ்டமக். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கண்ணே தெரியுது. ஆர்டர் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. நீங்கள் கர்டுங்லா பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கெஃபேக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஜூலே. யா ஷியோர். இப்போ மணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12:40. இங்கே ஏதோ ஹைவே மாதிரி இருக்கு, பட் இது நம்மளை இங்கே சைட் ரூட்ல கூப்பிட்டு போகுது. அவர் சொன்னார் கெஃபேக்காரரு முதல்ல. ஸோ தெர் இஸ் another வே. அதுதான் வந்து புதுசாக போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய ட்ரெடிஷ்னல் ரோடு. இந்த கார்ஸ் படத்துல வந்து காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதை நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த புது ஹைவே போட்டதுக்கப்புறம் அந்த பழைய ரோட்ல இருக்கிற பிஸ்னஸ் ஸோ எல்லாமே வந்து டவுன் ஆயிரும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. But still then people have to come over it. தெரியுது, நீ மூடு. भैया कर्दूंगा इधर है ना, कर्दूंगा इधर नहीं है, इससे नहीं जाना पड़ेगा. ठीक है, அந்த வழியா போக சொல்றாப்ல பாடி. சரி, அந்த வழியாவே போவோம். நம்ம வண்டியில் ஹாரன் வேறு இல்லைங்க. கர்வ்ஸ் எல்லாம் எப்படி போகிறோம் தெரியல. எல்லாமே நிறைய பிளைண்ட் கர்வ்ஸ் இருக்குங்க. கர்டுங்லா 34 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து. சவுத் புல்லு 20 கிலோமீட்டர். இந்த சைட் மிரர், அங்கே மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிரரில் தான் பார்க்கணும். அந்த மிரரில் எனக்கு யூனிசைக்கிளோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. இன்னைக்கு எடுப்போம். நம்ம ஊர் மாதிரி பச்சை பசல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே வந்து மலை வந்து அப்படியே செம்ம ட்ரையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கங்கே ஹார்ன் ப்ளீஸ்னு எழுதி வச்சிருக்காங்க. நம்மகிட்ட தான் ஹார்ன் இல்லையே. பேம் 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 அப்படிதான் அடிச்சே போகணும் போல. ஹார்னுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஒரு 2 பெண்டு தாங்க மேலே ஏறி இருக்கும், அதிகமாலாம் ஏறல. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு பிதுற விடுது. இப்பயே உள்ள அல்ல இல்ல, எப்படி மேலே வரைக்கும் போய் போறேன்னு தெரியல. பொறுமையா ஏறுவோம், முடிஞ்ச அளவு. வேகம் உயிருக்கு ஆபத்து. ஸோ இது வந்து லே வியூ பாயிண்டா 13000 அடியில இருக்கோங்க. ஸோ 11500 அடியில இருந்து 13000 அடிக்கு வந்துட்டோம். பழைய ஹேண்ட் கியர் ஸ்கூட்டரு பஞ்சாப் வண்டி. யார் ஓட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. யாரையுமே ஆளா காணோம். ஹெல்மெட் இருக்கு, வண்டி மட்டும் இருக்கு. ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் ஆஃப் ரோடுன்னு தெரியல. காலை கழட்டி தனியா வச்சிடலாம் போல, அந்த மாதிரி வலிக்குது. விண்ட் பிளாஸ்ட் வர பயங்கரமா இருக்குங்க. சரியான விண்ட் பிளாஸ்டா இருக்கு. கீழே வேற சாஃப்ட் சாண்டு. எங்கேயாவது இழுத்துட்டுருமோன்னு செம்ம பயமா இருக்கு. இருந்தாலும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம். இறங்குறப்பதான் ரொம்ப சுதாரமா இறங்கணும். எங்கேயா நிழல் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் உட்காரலான்னு பார்க்குறேன். நிழல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரோடோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பொறுமையாக போயிட்டுருக்கேன். இந்த ஆஃப் ரோடில் எனக்கு தெரிஞ்சு உட்காரவும் முடியாது, உட்காந்து ஓட்ட முடியாது. வியூ அப்படியே பிரெத்து டேக்கிங்காக இருக்கு. அப்படியே பிரெத். இங்கெல்லாம் பாருங்க, மழை வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக ஏதாவது ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். கண்டிப்பாக முடியல. ठीक है, और कितना दूर ऑफ रोड है? ठीक है. इसका नाम यूनिसाइकिल है, इलेक्ट्रिक. आराम से जाना पड़ेगा. இந்த ஹைட்ல நம்மளால யூனிசைக்கிளே ஓட்ட முடியல. இவங்க
இங்க இருந்து எப்படிதான் பழகுறாங்களோ தெரியல. எவ்வளவு கஷ்டமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முடியல, கால் பயங்கரமா வலிக்குது. காத்தோட சத்தம் உங்களுக்கு கேக்குதா இல்லையா தெரியல. விண்ட் பிளாஸ்ட் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கு. இந்த 360 ஸ்டிக்கை வந்து இப்படி நேரா பிடிச்சிட்டு ஓட்ட முடியல. இந்த குண்டுக்குள்ளி வேற கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. எங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கலர்ல இருக்கு. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி லைட்டா தலையை திருப்பினா கூட காலி அப்படியே விழ வேண்டியதுதான். ஆக்சுவலி பாருங்க, இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. கிளவுட்ஸ் எல்லாம் அந்த என்ன சொல்றது, இந்த கிளவுட் பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மழை வரக்கூடிய மேகங்கள் வந்துருச்சு. ஹைட் இருந்தனாலே என்னன்னு தெரியல, குளிர ஆரம்பிக்குது. எவ்ரிடே இஸ் எர்த் டே கன்ஃபார்மா. இங்கே பாருங்க, நாய் பயம் இல்லாமல் எவ்வளோ அழகாக நின்று மழை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இல்லைன்னா சத்தியமாக முடியாதுங்க. வேற லெவலில் ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கல்லெல்லாம் அடுக்கி எடுத்து இப்போதாங்க குளிரவே ஆரம்பிக்குது. கால் கொஞ்சம் கொஞ்சமாக மரத்து போக ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷம் இங்கே நின்று ஆகணும். கால் சுத்தமாக ஃபீல் பண்ண முடியலங்க. அவ்வளோ மரத்து போய் கிடக்கு. இங்கே நிப்பாட்டணும். அதுக்குள்ளே திருப்பி கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். அண்ட் பெங்களூரில் ஆஃப் ரோடிங் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்து டோட்டல் இன்க்ளைன் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் இன்க்ளைன், அதுவும் ஆஃப் ரோடு வரையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் வில் ரீச் கட்டுங்களா. குடுமி போட்டு செம்ம அழகாக இருந்தாப்புல பாடி பார்க்குறதுக்கு. சவுத் புளு வந்துட்டோங்க. ஆக்சுவலி 2 இருக்குது, சவுத் புளு நார்த் புளுன்னு. இதுதான் வந்து நூப்ரா வேலிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு செக் போஸ்ட்டு. இங்கே தான் பர்மிட்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ கூப்பிட்டாங்கன்னா நிற்கலாம். இன்னும் 14 கிலோமீட்டர் கடுன்லாக்கு. ஒரு வழியாக ரோடு வந்துருச்சு. இந்த ரோடு எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரில. பி எ குட் சிட்டிசன். ட்ராஷை சும்மா போடாதீங்க. வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு. வாவ், வியூவை பார்த்து ரோட கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. கையெல்லாம் குளிருதுங்க பயங்கரமா. இப்போதைக்கு என்னால் பேக்கை கழட்டி ஜாக்கெட்டை கழட்டி க்ளவுஸ்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ வில் ஹாவ் டு ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் சம்மன். பைக்கர்ஸ் வராங்க, பைக்கர்ஸை நிப்பாட்டி பார்ப்போமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாப்பிங். கேன் யூ ஹெல்ப் மீ டேக் மை க்ளவுஸ் அவுட்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ரிமூவ் த பேக் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூ ஸோ மச் மேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி. மே தமிழ்நாடு சார். தேங்க்யூ, பை. ஒரு வழியாக க்ளவுஸ் எடுத்தாச்சு. ஸோ கை காட்டணுன்னு நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்னா கூட தெரியாது. ஸோ மண்டை வெயில் அடிச்சுட்டு திடீர்னு குளிருது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ஆஃப் ரோடாக இருந்தால் கூட சூதானமாக நீட்டாக ஓட்டிடலாம். இந்த ஆன் ரோடு, அதாவது தார் ரோடு வந்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக மண் வருது இல்லை, அங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓ கருங்களா, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். போர்டு போட்டிருக்காங்க கர்டுங்களா டாப்பு. ஆல்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 70,982 feet. கால் சுத்தமாக ஃபீல் பண்ண முடியலங்க. இந்த ஹைட்ல நம்மளால யூனிசைக்கிளே ஓட்ட முடியல. கர்டுங்களா வட்டாங்க. 44% சார்ஜ் இருக்கு.
இந்தியால இல்ல உலகத்திலே இவ்வளவு ஹைட்ல யூனிசைக்கிள் ஓட்டுறது நம்ம மட்டும்தான். On top of the world. Habibi. கர்டுங்ல வந்தாச்சுங்க. 7982 அடி ஹைட்ல இருக்கும். மூச்சு பயங்கரமா வாங்குது. ஆனா எதிர்பார்த்த அளவு குளிர் கிடையாது. சோ த மைட்டி கர்டுங்களா. எவ்வளவு பேரோட ஆசை தெரியுமா? என்னோட ஆசைங்க வாழ்க்கையில பைக்ல வரணும்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க யூனிசைக்கிள்ல வந்துருங்க. அது எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணது தெரியல. இப்ப ஜிம்முக்கு போனா ஒரு வலி வரும்ல, அதையும் தாண்டி அதை நம்ம லவ் பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு பிடிச்சத செய்யறப்ப அந்த வலிங்கிறது நம்மளுக்கு பெருசா இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. சரியான ரைடுங்க. எல்லாருமே கேட்பாங்க அப்படி என்னன்னா பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண எனக்குலாம் எதுவுமே பெருசாவே படாது. ஆனா இது வந்து எனக்கு ஒரு செம்ம பெரிய அச்சீவ்மெண்டா படுது. This has made me feel life is beautiful. Hello. Came from Darjeeling and it's very auspicious to meet this guy. He's very fantastic guy. Thank you so much. Subscribe his channel. Next show, like it and comment it. Thank you. Bye, buddy. Thanks. Thank you. வேற லெவல் ரைடா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு அட்ரினல் ரஷ் இருந்துச்சு. ஏறுறப்ப ஃபுல்லாக செம்ம பயமாக இருந்துச்சு. ஐயோ, ஆனால் இறங்குறப்ப என்ஜாய் பண்ணி இறங்கினேங்க. ஸோ என் காலை தவிர எல்லாமே பர்ஃபெக்ட். என் கால் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கடன்னு உதறிட்டு இருக்கு. ஸோ காலை லூஸ் அவுட்டாலே அப்படியே கடங்குது. இந்த படத்தில் வர மாதிரி பேஸ்மெண்ட் இப்போ செம்ம வீக்காக இருக்குது. ஸோ போய் ஒரு சுடு தண்ணி குளியலை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளுக்கு ரெடி ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. இதே மாதிரி கண்டென்ட் வேணும், யூனிசைக்கிள் கண்டென்ட் வேணும், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே ஒரு ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. என்னோட லைஃப்பில் நான் டே டு டே என்ன பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். DOP_THOUGH. சைனிங் ஆஃப் கிரண் முரளி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்மளுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. நம்ம தூரத்துல இருந்து வந்திருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. देखो कैसे कैसे लोग आ रहे हैं. आई थिंक मेरे को अभी पता तो नहीं चल पा रहा. जब जो भी है पास आएगा भाई. பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு பயங்கரமா, தெரியுதா?